அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் மெயினாக நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் தான். ஸோ டிஆர்பி போர்டில் அடுத்த என்ன எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒரு கன்ஃபியூஷனில் வந்து இருந்திருப்போம். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, எலெக்ஷன் டைம் இருக்குது. இந்த எலெக்ஷன் டைமுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து வருமா சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒரு டவுட்டில் வந்து இருக்கிறீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து கிளியராக பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நேற்று வந்த ஒரு நியூஸ் பேப்பரில் நமக்கு வந்து டிஆர்பி போர்டால் அடுத்த என்ன எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பற்றி பார்த்திங்கன்னா, நேற்று வந்த நியூஸ் பேப்பரில் மார்ச் 6ஆம் தேதி வந்து டிஆர்பி போர்டு சார்பாக வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷத்தில் வந்து கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கம்பல்சரி வந்து நம்ம டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா தான் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பரவலான ஒரு நியூஸ் வந்து இருக்குது. அது வந்து உறுதிப்படுத்தும் விதமாக தான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் நமக்கு அது ஒரு செய்தியாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம கிளியராக இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஹெட்லைனே வந்து பார்த்தீங்கன்னா, டெட் அதாவது டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தேர்வு பழைய முறையை அமல்படுத்த முடிவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த நியூஸ் வந்து சென்னை மார்ச் அதாவது நேற்று வந்த ஒரு நியூஸ் பேப்பரில் சொல்லியிருக்குது. ஆசிரியர் தகுதி தேர்வில் டெட் அதாவது டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பழைய தேர்வு முறையை மீண்டும் பின்பற்ற ஆசிரியர் தேர்வு வாரியம் முடிவு செய்துள்ளது. மத்திய அரசின் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2ல் வந்து கம்பல்சரி வந்து நம்ம பாஸ் பண்ணியே இருக்கணும். ஸோ இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் தாள் 1ல் தேர்வும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தாள் 2 தேர்வும் நடத்தப்படுகிறது. தமிழகத்தில் டெட் தகுதி தேர்வை ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தி வருகிறது. தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வு ஓஎம்ஆர் பேஸ்டு சீட்டில் தான் வந்து எப்பயுமே எக்ஸாம் வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் கடைசியாக வந்து அந்த டெட் எக்ஸாம் வந்து நமக்கு எப்படி வச்சுருந்தாங்க கேட்டிங்கன்னா, ஆன்லைன் பேஸ்டு வந்து எக்ஸாம் வந்து வச்சுருந்தாங்க. அதாவது லாஸ்ட் 2022 2023 வந்து டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்லைன் பேஸ்டு எக்ஸாம் தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க ஓஎம்ஆர் பேஸ்டு வந்து எக்ஸாம் வந்து வச்சுருந்தாங்க இல்லையா. ஸோ அதே ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாம் தான் நாங்கள் மீண்டும் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதில் தேர்வாளர்களுக்கும் ஓஎம்ஆர் சீட் விடைத்தாள் கொடுக்கப்படும். அதில் அவர்கள் சரியான விடையை பந்து முனை பேனாவினால் விடையை கட்டத்தை நிரப்ப வேண்டும். பின்னர் டெட்டு தேர்வில் கணினி வழி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் தேர்வாளர்கள் கணினி வழியில் வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும். ஸோ இதுதான் நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஓஎம்ஆர் பேஸ்டு வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் 2022 2023 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆன்லைன் பேஸ்டு அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்து இனிமேல் வந்து கிடையாது. அதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாமே நாங்கள் கொண்டு வர போகிறோம்னு சொல்லி மீண்டும் வந்து டிஆர்பி போர்டு வந்து முடிவு பண்ணியிருக்கு. ப்ளஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடைபெற உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த நிலையில் டெட்டு தேர்வில் மீண்டும் ஓஎம்ஆர் சீட் தேர்வு நடைமுறையை கொண்டு வர ஆசிரியர் தேர்வு வாரியம் திட்டமிடப்பட்டுள்ளது. ஜூலையில் நடைபெற உள்ள டெட்டு தேர்வில் இது நடைமுறைக்கு வரும். அதாவது ஜூலை மந்தில் இருக்கக்கூடிய அப்கமிங் வரக்கூடிய ஜூலை மந்தில் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த கண்டக்ட் பண்ண போகிற எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுருக்குன்னு கேட்டிங்கன்னா, டிஆர்பி போர்டு அவங்க கொடுத்த ஆனுவல் பிளானர் படி அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு வந்து அவங்க டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ டெட்டு பேப்பர் 2ங்கிறது இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணோம். கம்பல்சரி நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் ஒரு 2 hours 3 hours வந்து டெட்டு பேப்பர் 2க்கு கொஞ்சம் படிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 2025 மீண்டும் ஒரு யூஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து எதிர்பார்க்கப்படும். சப்போஸ் நம்ம பேப்பர் 2 பாஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வரக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிஜிடிஆர்பிக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம்ங்கிறது கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. மேபி டிசம்பர் இல்லை நவம்பர் மந்த்துக்குள்ளே பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்கும். இல்லை அப்படின்னா 1 or 2 month வந்து சேஞ்ச் ஆகும். இல்லைனா 2025 ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே உங்களுக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது.
ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 or 2 மந்த்துக்குள்ளே இந்த வேரியேஷன் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க டெட்டு பேப்பர் 2 வந்து கம்பல்சரி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அடுத்தது பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வருவாங்க. ஸோ இதை வந்து நல்லா பயன்படுத்திங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.